Hello everyone, welcome back to my channel Bookaholic Tamil. இப்போ நான் ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்கிற புக் என்னன்னா மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற ஒரு புக். அது எழுதியவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் நாசி கேம்பில் மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தார் அப்படிங்கிறத தான் அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருந்தாலும் அவரோட சைக்காலஜிக்கல் ஃபீலிங்கை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த கேம்ப் இருந்தது. அதில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. நானே ரொம்ப போஸ்ட் பண்ணி இந்த புக் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை அதில் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு பார்த்தா அந்த ரிலாக்ஸேஷனே போயிடும். உங்களுக்கே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த பீஸ்ஃபுல்னஸே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி புக் அது. அவரோட கஷ்டத்தை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவிலேருந்து அந்த கஷ்டத்துக்கு கிட்டத்தட்ட நிகரான்னு சொல்லலாம். அதை விட அதிகமாவா கம்மியாவான்னு சொல்ல தெரில. ஆனால் அதுக்கு நிகரான்னு சொல்லலாம். அப்படி ஒரு கஷ்டத்தை கேரளாவில் ஆலப்புழாவில் பிறந்து வளர்ந்து 10வது வரைக்கும் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச விவசாயம், சாண்ட் மைனிங் அதெல்லாம் பண்ணுறாரு. சாண்ட் மைனிங்னா ஆற்றுல உள்ள மண்ணெல்லாம் எடுத்து விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாப். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சபியத் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கல்யாணம் ஆகுது. அப்போ உள்ள ட்ரெண்ட் இப்போயும் கூட ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ விட அப்போ ரொம்ப ட்ரெண்ட். ஏன்னா அப்போ பிகினிங்கில் என்னென்னா வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது அப்படின்னாலே ஒரு பெருசாக பேசுவாங்க. அங்கே போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரவங்களும் ரொம்ப சொகுசாக இருக்கிறாங்க, நல்ல காசு நிறையா இருக்குது அப்படிங்கிறத இவர் பார்க்குறாரு. இவருக்கும் கல்யாணம் ஆகுது. அவங்க மனைவியும் கர்ப்பிணி ஆகுறாங்க. அதனால இவர் முடிவெடுக்கிறாரு, ஓகே நம்ம சவுதி போய் சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஏஜென்ட் மூலியமாக விசா ரெடி பண்ண சொல்கிறார். இதுக்கு அதுவும் அந்த காலத்தில் விசாக்கு அவரோட நிலத்தை 5 சென்ட் நிலத்தை விற்று 55,000 ரூபா கட்டி விசாக்கு காசு கொடுக்குறாரு. எவ்வளோ ஏமாத்திருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி அவரோட நிலத்தை விற்று காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் அந்த மாதிரி நிலத்தை விற்று நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படி சொன்னால், நீ வர கட்டி போப்பா, எங்களுக்குலாம் நிறைய ஆள் இருக்கணும், ஓகே அப்படி உண்மை தான் போல நம்பி இவரும் ஏமாந்து சவுதிக்கு கிளம்ப போகிறார். தன்னுடைய மனைவியான 8 மாத கர்ப்பிணியை விட்டுட்டு ஏப்ரல் 2, 1992 சவுதி கிளம்புறாரு. ஏப்ரல் 4 போய் ரியாத்தில் உள்ள கிங் காலித் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டில் இறங்குறாரு. அங்கே உள்ள டைம் டிஃப்ரென்ஷியேஷன் அவருக்கு தெரில, படிப்பறிவு இல்லை, பேச தெரில, மொழி தெரியல, எதுவுமே தெரில. ஆனால் அங்கேருந்து ஒரு அரபி வந்து ஏதேதோ சொல்கிறாரு அரபியில். ஆனால் ஒன்றும் புரியல. ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் புரிஞ்சு ஆமான்னு தலையாட்டுறாரு. உடனே பாஸ்போர்ட்டெல்லாம் பிடுங்கிக்கிட்டு போயிடுறாங்க ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு. அங்கேருந்து ஒரு கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு மக்களுமே இல்லாத இடத்துல போய் விட்டுறாங்க. ஒரு நாள் பயணம் கழிச்சு அங்கே பார்த்தா வெறும் மண்ணை தாண்டி ஆடை இருக்குது, ஆடை தான்ப்பா நீ மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாப்பாடு ஒழுங்காக கிடையாது, வெறும் குப்பூஸ் தான். கழுவ தண்ணி தர மாட்டாங்க, ஏன்னா காசு கொடுத்து தண்ணி வாங்குறாங்களாம். இந்த ஆடை மேய்க்கணும் அப்படின்னா அதுங்களுக்கு கொழுப்பு சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அதுங்களை மேய்ச்சிட்டு வரணும், கொழுப்பு சேரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இவர்கிட்ட ஒரு கொழுப்புமே இல்லை, இருந்ததையும் உறிஞ்சிட்டு விட்டானுங்க. இந்த மாதிரி 4 மாதம் வருஷமாகுது. இந்த மாதிரி 2 வருஷமாக அங்கேருந்து கஷ்டப்படுறாரு. அவர் வேண்டாத கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த பாலைவனத்தை பார்த்து யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டிகிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அந்த நேரம் வருது. அப்போ தான் அவங்க சொல்கிறாரு, நாளைக்கு நான் நல்ல சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரேன், நீ இரு நான் போகிறேன், போயிட்டு வந்தப்போ நான் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இவர் எங்கேயோ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த வழி அவர் நினப்பு வச்சுக்கிட்டு போகிறாரு. ரொம்ப நாள், கிட்டத்தட்ட 1 டே ட்ராவல். எப்படி அவர் காரில் வந்தாரோ அதே மாதிரி நடந்து போயிருக்காரு. போகிற வழியில் உண்மையாகவே ஒரு பாம்பு அதெல்லாம் வந்து பாலைவனத்தில் அவரை கஷ்டப்படுத்திருக்கு, துன்புறுத்திருக்கு. ஆனால் அவரை சாகடிக்கலை. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஓகே அது நம்ம சாவடிக்கலை, அப்போ நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு அவர் நம்பி திரும்பி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி ஜெயிக்கிறாரு. அவர் பல வருஷமாக கண்ணிலே படாத ரோடு கார்லாம் போகுது. அங்கே நிற்கிறார், யாருமே எந்த வண்டியுமே நிற்க மாட்டேங்குது. ஆனால் அங்கே ஒரு நல்லவர் இவரை அழைச்சிட்டு போய் மலையாளி ரெஸ்டாரண்ட்டில் விடுறாரு. அங்கே இவரை பார்த்து குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்களோட ஃபேமிலிகிட்ட பேச வச்சு ரொம்ப பார்த்துக்கிட்டு ஆனால் என்ன பண்ணுறது, விசா இல்லை, எதுவும் இல்லாமல் இந்தியாவுக்கு போக முடியாது. அதனால சரண்டர் ஆக சொல்கிறாங்க. சரண்டர் ஆகி 15 டேஸில் இந்தியா போயிடலாம் அப்படின்னு. சரின்னு அவர் சரண்டர் ஆகிறார். ஆனால் அந்த 15 நாள் அவர் ரொம்ப நிம்மதியாக இருக்கார். ஏன்னா சோறு கிடச்சிருது, குளிக்க தண்ணி இருக்குது, குடிக்க தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ பாருங்கள், நம்மளாம் சொல்லுவாங்க ஏதாவது சாப்பாடு நல்லா இல்லையா அப்படின்னா, நீ போய் ஜெயிலில் இருந்து பாரு, அப்போ தானே அந்த கஷ்டம் தெரியும். அவரை பாருங்கள், ஜெயில் வாழ்க்கையே சொர்க்கமாக அவர் அனுபவிச்சிருக்கார். அப்போது அவர் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியன் எம்பசிலேருந்து எல்லா ப்ராசஸும் கிளியர் ஆகி ஆகஸ்ட் 13, 1995 ஊருக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு. சில இடங்களில் பேசப்படுது, அந்த பாலைவனத்தில் இருந்த குளிரோட மிகுதியால் அந்த ஆடாக வாழ்ந்த நசீப் அந்த ஆடுகளோடையே உடல் உறவும் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டால் இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லை, அந்த படத்தோட சுவாரஸ்யத்துக்காகவும்
புக்கோட சுவாரஸ்யத்துக்காகவும் அவங்க ஆட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. ஆனால் அது உண்மை கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பெஞ்சமின் எழுதின இந்த புக்குக்கு 2009 சாகித்ய அவார்ட் கிடச்சிச்சு. அவரோட மகன் அதை படிக்கும்போது, அவருக்கு பிறந்தது ஒரு ஆண் மகன். இந்த புக்கை அந்த ஆண் மகன் படிக்கும்போது பேஜோட ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் அவரோட கண்ணீர் நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட புக் ரீடர்ஸ், புத்தக வாசிப்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு கொஷின் வைக்கிறேன். இந்த கதை மேன் சர்ச் ஃபார் மீனிங்கோட நிகரானதா, இல்லை அதை விட இது ரொம்ப கொடுமை அனுபவித்த ஒரு கதையா, இல்லை கம்மியா, இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.